ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்களா, வெஜ் ரோல் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு வெஜ் ரோல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் தான் இங்கே கட் பண்ணி இந்த சைடு நான் வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து நான் வந்து குக்கரில் வந்துட்டு கொஞ்சம் வேர்க்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை வந்து நாம் சாப்பிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுங்க. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அவிச்சு எடுத்துக்க போகிறோம். அவிச்சு எடுத்தா தான் அது வந்து நல்லா கொஞ்சம் வந்து என்ன ஆகும்னா குழஞ்சு அதனோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து சப்பாத்திக்குள்ள வைக்கையில் ரொம்பவே அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இதை வந்து ஸ்நாக்ஸாக கூட உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். இதில் வந்து நம்ம வந்து பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஸ்மெல்லுக்காக வந்து இதை வந்து குக்கரில் போட்டு விசில் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதுலேயே வந்து குக்கரில் போட்டு விசில் போட்டுருங்க. விசில் வந்து ஒரு 5-6 விசில் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்லா குழையும். இங்கே வந்து நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சிக்கன் பொடி, கருவேப்பிலை, இது வந்து வெங்காயம், பூண்டு 2 சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் தோல் உரிச்சிட்டு நல்லா நச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து சோம்பு, கொஞ்சம் கடுகு, இதை தான் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். நம்ம இங்கிட்ட வந்து குக்கரில் வந்து இதை அவிய வச்சிடலாம். இதில் வந்து கொஞ்சம் போல் எண்ணெய் போடுறேன். நிறையாலாம் எண்ணெய் போடுறதில்ல. கொஞ்சம் கடுகு போட்டு அதில் வந்து நம்ம வந்து நச்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் அதிலே போட்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு 2யும் போட்டு நல்லா வதக்கணும்னா அதில் உள்ள ஸ்மெல்லு பார்க்குறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லை பார்த்தாவே குழந்தைங்க வந்து சாப்பிடணும் அப்படின்னு விரும்புவாங்க. கருவேப்பிலை வந்து தேவையான அளவு போட்டுக்கிறங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறங்க. வதக்கிட்டு நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம், நம்ம சேனலில் எப்போவுமே ஹெல்த்தி வீடியோ தான் போடுவோன்னு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனே வந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து குழஞ்சிருச்சு. இதை வந்து போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம். தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது. அப்போ நம்ம வந்து நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா சப்பாத்திக்குள்ள வைக்கையில் அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். என் சேனலில் எப்பயுமே வந்து நம்ம வந்து உடல் எடையை குறைக்கக்கூடியதாக இருக்கட்டும், முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதா இருக்கட்டும், முடி வளர இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் தான் வந்து டெய்லி வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். மறக்காமல் வந்து எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து அதனுடைய குழந்தைங்க வந்து இது பிடிக்கல, அது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து நம்ம வந்து மறைச்சி தான் அவங்களுக்கு வைக்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு தெரியாது. இதை வந்து நம்ம வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்தோன்னா, இதை வந்து பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு அவங்களுக்கு கொடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வந்து அதை வந்து ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உள்ளே இருக்கவே தெரியாது. நல்லா ரோல் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து ரோல் பண்ணதே தெரியாமல் வந்து சாப்பிட்ருவாங்க. இந்த கடலை வந்து நல்லா வந்து பசி அமர்த்தும். அதனால் குழந்தைங்களுக்கு வந்து காலையில் அவங்க சாப்பிட்டு போகலைன்னா இந்த மாதிரி டிஷ்ஷை வந்து செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.